வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். உங்கள இன்னொரு வீடியோல மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு தெரியும் இந்த டேங்க் செட்டப் பண்ணி கிட்டத்தட்ட 1 1/2 மந்த்ஸ் ஆச்சுங்க. ஸோ என்னோட பீட்டா அண்ட் அதர் ஃபிஷஸும் ரொம்ப சூப்பரா ஹேப்பியா இதில ஸ்விம் பண்ணிட்டுருக்கு. பேட்டா வளர வளர என்ன ஆச்சுன்னா, அந்த டெக்கரேஷன்ஸ்ல இருக்க ஸ்பைக்ஸ்லாம் வந்து அந்த ஃபின்ஸ வந்து டேமேஜ் பண்ணும்னு சொல்லிட்டு நானு ரிசர்ச் பண்ணதுல தெரிஞ்சுச்சு. அதனால இந்த மாரி இருக்கிற ஹார்ஷான அண்டு ஷார்ப்பான டெக்கரேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நான் வந்து ஸ்மூத்தான லைவ் பிளான்ட்ஸ் அக்வாரியம் மாரி செட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் லுக் மாரி வர மாரி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த மாரி ஒரு செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஷார்ப்பான டெக்கரேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு நீட்டான லுக்கு குடுக்க போறேன். ஸோ இதுதாங்க அந்த லுக்கு. நான் இந்த லுக் எப்படி பண்றேன்? எப்படி டேங்க ஃபுல்லா எம்ப்டி பண்ணி எப்படி கிளீன் பண்றேன்? ஈஸியா பண்ணிடலாங்க. ஆமாங்க. லைக் கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் ஆச்சு. பட் அத 1 ஹவர் வீடியோவ நான் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு எப்படி பண்ணேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நான் அதில இருக்க திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றேன். ஸோ திங்ஸ் அவுட்டர்ல இருக்க திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அப்புறம் நான் ஃபிஷஸும் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு எப்படி ஈஸியா கிளீன் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதுக்கு என்னோட குட்டி பொண்ணு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணா. ஆ நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு ஃபிஷ் லவரா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபிஷ் டேங்க கிளீன் பண்ணவும் ரெடியா இருக்கணுங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப்ங்க. லைக் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுல. பட் ஒன்ஸ் நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா, லைக் வந்து நீங்க பண்ணிடலாம் ஈஸியா. நான் இப்ப வாங்கி 1 1/2 மந்த்ஸ் ஆகுது. நான் ஒன் டைம் வந்து லைக் சும்மா கொஞ்சம் பாதி தண்ணி மட்டும் 50% 40% அந்த மாரி மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணேன் நடுவுல. இப்ப வந்து நான் ஃபுல்லா எடுத்து ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்றேன். ஏன்னா, என்னோட தண்ணி கலர் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. லைக் ரொம்ப அ கிரீன் கலர்ல டர்ட்டி வாட்டர் மாரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ, அதனால நான் வந்து ஃபுல்லாவே எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அத இம்மீடியட்டா லைக் ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிடலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாம ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு தான் நான் இப்போதைக்கு பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் எத்தன நாளைக்கு இந்த மாரி முடியுதுன்னு பண்ணிட்டு, ஸோ ஒன்ஸ் முடியலன்னா நான் ஆப்வியஸா கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அது இன் லேட்டர் டேஸ்ல. இப்போதைக்கு நான் வாங்க எப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே எடுத்து அந்த தெர்மோமீட்டர்லாம் ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணி, எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ண போறேன். அண்ட் கீழ இருக்கிற அந்த கிரேவலுமே வந்து பெட்டா ஃபிஷ்க்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி நானு படிச்சேன். அதனால வந்து அந்த கிரேவலும் எடுத்துட்டு, நான் ஃபுல்லா பிளாக் சாண்ட் வந்து ஆட் பண்ண போறேன். ஒயிட் சாண்ட், பிளாக் சாண்ட் 2 விதமா கிடைக்குது. நீங்க எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலர் வந்து எங்க பேட்டாக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டா நல்லாருக்கு. ஸோ, அதனால எனக்கும் இந்த கலர் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ, அண்ட் எங்க அக்வாரியம் ரிம் எல்லாமே பிளாக்கா இருந்தனால, ஸோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி பிளாக் சாண்ட் தான் நான் சூஸ் பண்ணேன். ஒயிட் சாண்டுமே போலாம். நீங்க நேச்சுரல் ஹேபிட்டட்டா போறதுன்னா. ஸோ, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் இப்ப இருக்கிற டேங்க்ல இருக்க ஒரு ஃபிஷ்ஷா வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஜீப்ரா டேனியோஸ் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவான ஹைப்பர் ஃபிஷ்ஷிங்ன்னு தான் சொல்லணுங்க. இத வந்து எடுக்கிறதுக்குள்ளார ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுல தான் நான் ஆக்சுவலா டயர்ட் ஆனதே நானும் என் பொண்ணும். மத்ததெல்லாம் அந்த ஃபிஷ்ஷ ரிமூவ் பண்ணிட்டேன்னா, அப்புறம் ஈஸியா அந்த கிரேவல்ஸ வந்து நான் ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டுட்டுருக்கேன் பாருங்க. அத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸி தான். தண்ணிய சேஞ்ச் பண்றது தான் ஒர்க் வந்து. இந்த டேங்க கிளீன் பண்றதுக்குன்னு நெறைய வேக்கம் கிளீனர்ஸு, கிரேவல் ரிமூவ் பண்றதுக்கு, சாண்ட் ரிமூவ் பண்றதுக்கு அந்த மாரிலாம் இருக்கு. நான் அந்த மாரி பிரிஃபர் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் டீப் கிளீனிங் பண்ண தேவையில்ல அடிக்கடி. ஸோ, அதனால நான் ஒரு சைஃபன் பம்ப் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். வாட்டர் வந்து எடுக்கிறதுக்கு வெளிய. ஸோ, அத யூஸ் பண்ணி நான் ஈஸியா கிளீன் பண்ணிட்டேன். என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நான் ஹைட்டான இடத்துல வச்சிருக்கேன். ஸோ, அதனால எனக்கு கொஞ்சம் மேல நான் லேடர் வச்சு ஏறி பண்ற மாரி இருக்கு. நீங்க ஒரு டெஸ்க் மேலயோ, கீழயோ சர்ஃபேஸ்ல வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சமே ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன், கிளீன் பண்றதுக்கலாம். தண்ணி கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியுது, எவ்ளோ டர்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, அவ்வளவும் ஃபுட் வேஸ்ட்டு. ஸோ, நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் ஆட் பண்ணும்போது, பார்த்து பார்த்து கம்மியா தான் ஆட் பண்ணணும். கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். ஏன்னா, ஃபிஷ்ஷோட வயிறு அளவு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஃபிஷ்ஷோட கண்ணு சைஸ் எவ்வளோ இருக்கோ, அந்த சைஸ் தான் வயிறு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால நீங்க ரொம்ப குட்டி குட்டியா போட்டாவே போதும். ஒரு 2, 3 பெல்லட்ஸ் வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு போட்டாலே போதுமான அளவு அதுக்கு. ஸோ, நாங்க வந்து இனிஷியலா அதெல்லாம் தெரியாம நெறைய நெறைய ஆட் பண்ணி இந்த மாரி தண்ணி வந்து ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அ இப்போ வாங்கி 1 1/2 மந்த்ஸ் ஆயிருச்சு இல்லையா? ஸோ, ஒன் டைம் கிளீன் பண்றது ஒண்ணும் தப்பில்ல. ஸோ, இந்த மாரி தாங்க இந்த சைஃபன் பம்ப் வந்து ஒர்க் பண்ணும். அந்த சைஃபன் பம்போட ஹெட்ட வந்து மேல போட்டுட்டு, அதோட டெயில் பார்ட்ட வந்து கீழ பக்கெட்ல நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த மிடில்ல குடுத்துருக்க அந்த
புஷிங் இத வந்து நம்ம ஒரு 4, 5 வாட்டி புஷ் பண்ணிட்டோம்னா, ஃபுல்லாவே அது வேக்கம் மாரி இருக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துடும். நான் யூஸ் பண்ற இந்த 10 கேலன் ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து இந்த பக்கெட்ல 2 1/2 பக்கெட் வந்துச்சுங்க. ஸோ, அத எல்லாமே எடுத்துட்டு ஃபுல்லா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி புது வாட்டர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபிஷ் வாட்டர் இருக்கிற இந்த அக்வாரியம் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? அத எடுத்து நம்ம வந்து சிங்க்ல எதுவும் ஊத்த வேண்டாம். இத வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா அவ்ளோ நல்லதுங்க. பிளான்ட்ஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்ஸுமே இந்த வாட்டர்ல நெறையாவே இருக்கு. ஸோ, இதுதான் நான் ரெகுலரா என் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம மிடில்ல சொன்ன 50% வாட்டர் சேஞ்ச்லயும் அந்த தண்ணிய எடுத்து நான் பிளான்ட்ஸ்க்கு தான் ஆட் பண்ணேன். ரொம்ப நல்லாவே பூ பூத்துச்சு அதனால தான். ஸோ, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபிஷ் டேங்க் அக்வாரியம் செட்டப்பே வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் மாரிங்க. உங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால தான் நான் என் பொண்ணையே வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். அவளுமே இதுல நல்லா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட பண்றா எல்லா ஒர்க்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? பிளான்ட்ஸோட வேஸ்ட் வந்து அண்ட் பயோ டிகிரேடபிள் திங்ஸ்லாம் வந்து ஃபிஷஸ்க்கு வந்து ஃபுட்டா அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஃபிஷ்ஷோட வேஸ்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு அது எல்லாமே வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஷஸ் வந்து அம்மோனியா ரிலீஸ் பண்ணும். அந்த அம்மோனியா வந்து நைட்ரைட்டா ஆயி, அந்த நைட்ரைட் வந்து டீகம்போஸ் ஆயி நைட்ரேட்டா ஃபார்ம் ஆகும். அந்த நைட்ரேட் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குரோத்துக்கு. ஃபிஷஸ்க்கு வந்து நல்லதில்ல. பட் அந்த நைட்ரேட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த வாட்டர வந்து கிளீனா வச்சிருக்கும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாரி ரிப்பீட் ஆயி வந்துட்டுருக்கும். பிளான்ட்ஸ் வந்து ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஃபிஷஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெறைய விதத்துல வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஃபிஷஸ் வந்து ஒரு ஈக்கோசிஸ்டம் வைப்ல லிவ் பண்ணுது. பிளான்ட்ஸ் வந்து ஆக்ஸிஜன் ஃபேக்டரிஸா மட்டும் இருக்காதுங்க ஃபிஷ்ஷுக்கு. அண்ட் ஆல்சோ அது வந்து நேச்சுரல் ஃபில்டரும் கூட. ஒரு சில மீன் தொட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர்ஸே வைக்காம அப்படியே கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டென்ஸா பிளான்ட்ஸ வந்து உள்ள வச்சிருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபில்டர் கூட தேவைப்படாது. பிளான்ட்ஸே மோஸ்ட்லி ஃபில்டர்ஸா யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த பிளான்ட்ஸ் தான் அந்த புரொடெக்டிவ் ஷெல்டரா இருக்கும் இந்த ஃபிஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபிஷ்லாம் தண்ணீல ரிவர்ஸ்ல, பாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ்க்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி அது ஒரு ஷெல்டரா இருக்கும், ப்ராப்பர் ஷெல்டரா. சூப்பரா இருக்கு. அப்சர்வ் பண்ணீங்கன்னா, டெய்லியும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது உள்ளன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதாங்க நான் வாங்குன பிளாக் சாண்டு. மோஸ்ட்லி பிளாக் சாண்ட் வந்து ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த பேக்கேஜ்ல வந்து பார்த்தோம். பட் ஆல்ரெடி ட்ரிபிள் வாஷ்டு, ட்ரிபிள் ரின்ஸ்டுன்னு போட்டிருந்துச்சு. அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அத ஸ்மூத் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஃபுல்லாவே தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு, சும்மா டெக்கரேஷனுக்காக அந்த பழைய இதுல இருந்த கலர் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் அண்ட் கலர் அந்த பெபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்றேன். தண்ணி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பேப்பர் மாரி உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்ல எனி லைக் கிளாத் ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா, தண்ணி அந்த சாண்டோ ஆர் கிரேவல் வந்து மேல வந்து ஃபுல்லா டஸ்டியா ஃபார்ம் ஆகாது. லைட்டா டஸ்டியா இருக்கு. பட் ரொம்ப இல்லங்க. இல்லன்னா அந்த பேப்பர் இல்லாம போட்டிருந்தோம்னா, ஃபுல் சாண்டுமே மேல ஃபுல்லா பறந்துட்டுருக்கும். அது செட்டில் ஆகுறதுக்கே 1 டே ஆயிடும். அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷ வந்து டேங்க்குள்ள விடவே முடியாது. இந்த செட்டப் பண்ணிட்டு நான் ஒரு 3, 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து ஃபிஷ்ஷ வந்து உள்ள ஆட் பண்ணேன். இம்மீடியட்டா வந்து ஆட் பண்ணல ஃபிஷ்ஷஸ வந்து. ஸோ அந்த சாண்ட்லாம் பறந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அது கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகணும். அண்ட் அந்த தண்ணி டெம்பரேச்சருமே எனக்கு 80க்கு கீழ வரணும். அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அக்வாட்டிக் பிளான்ட்ஸோட ரூட்ஸ்லாம் வந்து மண்ணுக்குள்ள புதையற மாரி வைக்கக்கூடாது. மேல கொஞ்சம் தண்ணீல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க மாரி தான் ஆட் பண்ணணும். அப்படி நீங்க மண்ணுக்குள்ள இல்லன்னா கிரேவலுக்குள்ள அந்த ரூட்ஸ்லாம் இருக்கிற மாரி வச்சீங்கன்னா, அதெல்லாமே வந்து டை ஆயிடும். சாகி ஆயிடும் அந்த ரூட்ஸ்லாம். ஸோ வந்து பிளான்ட்ஸும் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ளோட் ஆகுற மாரி மேலேயே தான் நான் வச்சிருக்கேன். சாண்டுக்குள்ள போற மாரி வைக்கல. 78 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணேன். அண்ட் பிளான்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து இதுக்கு நெறைய ஆட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அத வந்து அப்படியே நம்ம ஆட் பண்றத விட இந்த மாரி ஏதாச்சும் திங்ஸ் கூட வந்து அட்டாச் பண்ணி பண்ணோம்னா, சூப்பரா வந்து க்ரோ ஆகும்ன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அதனால நான் அந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 2, 3 பிளான்ட்ஸ் வச்சிருந்தேன் இல்லைங்களா? இந்த இந்த அனோபயாஸ் பார்பரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுவுமே நான் இந்த வுட் மேல வந்து க்ளூ பண்ணிட்டு இருக்கேங்க. இதுக்கு யூஸ் பண்ற க்ளூ வந்து அக்வாரியம் சேஃப் க்ளூ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் குட்டியோட ரெசின் டாய்ஸும் ஆட் பண்றேங்க. க்ளூ பண்ணி அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன்ஸ்.
அத வந்து கொஞ்சமா எடுத்துட்டு அந்த வுட் பின்னாடி வந்து அட்டாச் பண்றேன். அந்த வுட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபிஷ் ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்தேன். அந்த எனி வுட்ஸ் வந்து நீங்க உள்ள ஆட் பண்ணும்போது, முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட்டு பாயில் பண்ணிட்டு ஆட் பண்றது தான் நல்லா சேஃபு. இல்லன்னா அது வந்து நெறையா கழிவுகள வந்து வெளியேத்தும். ஸோ, அதனால எந்த ப்ராடக்ட் நீங்க இந்த மாரி வுட்டு இல்ல ஸ்டோன்ஸு அந்த மாரிலாம் ஆட் பண்றீங்கன்னா, ஆக்சுவல் ஸ்டோன்ஸு, வால்கானிக் ராக்ஸ்லாம் இதுக்கு ஆட் பண்ணலாம். ஸோ, எதுனாலும் நீங்க வந்து தண்ணீல கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ, இப்ப பாருங்க நெறையா இன்னும் கொஞ்சம் கூட நெறையா 3 பிளான்ட்ஸ் ஃபெர்னு அந்த மாரி பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அமேசான் ஸ்வார்டு இந்த பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அண்ட் வாட்டர் வீட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ, ஒரு 4, 5 பிளான்ட்ஸ் இருக்கு உள்ள. பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்னும் 1 மந்த்துக்கு எந்த மாரி வாட்டர் சைக்கிள் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன ஆயிருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்றேங்க கூடிய சீக்கிரத்தில. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நானுமே ஒரு பிகினர் தான். நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்குமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நானுமே லேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோலேருந்து பிகினர்ஸ்க்கு ஏதாச்சும் இன்டேக் இருந்துச்சுன்னா ஐ அம் ஸோ ஹாப்பிங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ லைக் பண்ணுங்க. ஐ வில் பி ஸோ ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.